உறுதியாக நடப்போம். தேவ பக்தியில நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும், மறந்து போகவே கூடாது. அப்போ நம்மையும் நம்ம வீட்டையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் தான் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். நம்ம நினைக்கிறோம் வீட்டை பூட்டு போட்டு வந்துடுறோம், அந்த பூட்டு தான் வீட்டை பாதுகாக்க நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. வீட்டெல்லாம் பூட்டு போட்டு எவ்வளவோ அறிவியல் முன்னேற்றங்கள் வந்து எல்லாம் பாதுகாக்கிறாங்க. நகை கடைகள் எல்லாம் அதெல்லாம் அடிச்சு உடைச்சு எடுத்துட்டு போறது இல்லையா? ஆனா நம்மையும் பாதுகாக்கிறார் என்ற தேவன் தான் பாதுகாக்கிறார். அப்ப சாத்தான் நல்லா தெளிவா சொல்றாரு. அப்போ நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அப்புறம் அதுல பாக்குறோம், அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து, அவனுடைய கைகளின் கிரியை ஆசீர்வதித்த தேவன் தான் ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று, அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே, ஆமா, உமது முகத்துக்கு எதிரே தூசிக்கானோ பாரும். ஆமா, உம தூசிப்பா. நீர் அவனை தொட்டா உம தூசிப்பாயா, நீர் பாதுகாத்து வச்சுட்டு இருக்கிற எப்படி உம தூசிப்பான் அப்படின்னு மாதிரி சாத்தான் சொல்றான் இல்லையா? ஆனா இப்படிதான் இந்த சாத்தானானவன் தேவனுக்கும் மனிதனுக்கும் விரோதியா இருக்கிறான். அது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அப்படிப்பட்ட அந்த சாத்தானுக்கு நம்ம செவி கொடுக்கலாமா? செவி கொடுக்கவே கூடாது. இப்படிதான் நமக்கும் நல்லது செய்ய மாட்டான், தேவனுக்கும் நல்லது செய்ய மாட்டான். ரெண்டு பேருக்கும் இடையில இருந்து விரோதமான காரியங்களால தான் அவன் செய்வான். அதனாலே அவனுடைய தந்திரங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது இல்லையா? யோபுல கூட பேதுருல கூட பார்க்கிறோம், எவனை விழுங்கலாம் என்று எச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி கொண்டிருக்கிறான் என்று நம்ம பார்க்கணும் இல்லையா? பிசாசானவன். அதனால நம்ம வகை கொடுத்துடக்கூடாது. அப்ப இங்க பார்க்கிறோம், யோபு குறித்து சாத்தான் தேவத்துல கூறக்கூடிய அந்த குற்றச்சாட்டு, அதாவது அந்த இப்படி நல்லபடியா நடக்கிறதுக்கு தேவபக்தியா நடப்பது காரணம் நீர் தான். நீர் அவனுக்கு உண்டானதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நிச்சயமா அவன் தூசித்து விடுவான் அப்படின்னு மாதிரி சாத்தான் தேவனிடத்துல சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. ஆனாலும் அந்த நேரத்துல தேவன் சொல்லக்கூடியது என்னன்னா, அனுமதி கொடுக்கிறாரு. இது ஏன் அனுமதி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா என்பதை குறித்து நான் முடிப்பதற்குள்ளாக உங்களுக்கு விடையை இந்த புத்தகத்திலிருந்தே கூற நான் ஆசைப்படுகிறேன். அது இறுதியாக நம்ம அதை வைத்துக் கொள்ளலாம் என்று நான் எண்ணுகிறேன். கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா என்று இல்லையா? அப்போ நம்ம மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பது, தேவபக்தி உள்ளவர்களாக தேவபக்தியில உறுதியாக இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. சரி, இப்படி நடக்கும் பொழுது அடுத்ததுல பார்க்கிறோம் 13 நம்ம பார்க்கிறோம், அதாவது பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். பாருங்க, அதாவது நீங்க வீட்டுல போய் நல்லா வாஸ்து பார்த்துக்கோங்க. 13 படிக்கும் பொழுது 19 வரை நீங்க குறிப்பு எடுத்து வேணா வைத்துக் கொள்ளுங்கள். 13 19 வரை உள்ள வசனங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நியூஸ்ல எல்லாம் பங்கு சந்தைகள் சரிந்தன என்று. அது போல இந்த யோபுடைய வாழ்விலே சரிவு மேல் சரிவு தொடரும், ஒவ்வொன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக சரிவு ஏற்படக்கூடியதை பார்க்க முடிகிறது. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. அதாவது தனக்கு இருந்த செல்வங்கள்லாம் இழக்கிறாரு, அப்புறம் தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் இழக்கிறாரு. தான் வச்சிருந்த செல்வத்தை கூட அவர் விட்டுறலாம். தான் நேசித்த பிள்ளைகளை யாராவது இழக்க நேரிடுமா? அது யாராவது பொறுத்து கொள்வோமா? நிச்சயமா யாராலையும் முடியவே முடியாது. ஆனால் அதையும் இழந்தார். அந்த நேரத்தில் செல்வங்கள் எல்லாம் போச்சு, தான் பாசம் காட்டிய அன்பாக நேசித்த அந்த 10 குழந்தைகளையும் அவர் இழந்தார். இழந்த போதும் கூட அவர் பின்னாடி சொல்றாரு, அந்த வசனங்கள் 20 22 வரை அடுத்த பகுதியை பார்க்கிறோம். 4வது அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து, பாருங்க, அப்பவும் பணிவுதான். தேவனுக்கு முன்பாக தன்னை தன்னை தாழ்த்துறார். பணிந்து கொண்டு நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை, பாருங்க, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இன்னைக்கு நமக்கு சாதாரண ஒரு
கல்லில், அதாவது கால் வந்து கல்லை இடிச்சிட்டாலோ அல்ல காலில் முள்ளு குத்திட்டாலோ தேவனுக்கு கண் இல்லையா? போய் மிதிச்சது நம்ம, ஆனால் திட்டுறது தேவனை திட்டுறோம். ஆனால் இங்கே பாருங்க, ஒன்றன் பின் ஒன்றாக சரிவின் மேல் சரிவு, அதாவது இழப்பின் மேல் இழப்பு ஏன் நேரிட்டாலும் யோபு அந்த சூழ்நிலையிலும் எப்படி தேவன் மீது தேவ பக்தியும் உறுதியும் நம்பிக்கையும் உள்ளவராக இருந்தார் என்று பாருங்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே அப்படி நடந்தால் நாம் அவனமாக இருப்போமா என்று நாங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் மறந்து போயிடக்கூடாது. இதெல்லாம் தேவன் எதுக்கு எழுதி வச்சிருக்கிறார்? ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம் இல்லையா? என்ன பார்க்கிறோம்? இவள் எல்லாம் திஷ்டாந்தங்களாகவும் நமக்கு போதனைகளாகவும் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் நாம் என்ன செய்யணும்? நன்றாக படித்து இதன்படி நாம் நடக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியான தேவபக்தி உடையவர்களாக, தேவபக்தி நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல உபத்திரவம், பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். நம்ம கூட என்ன செய்யணும்? நமக்கு இப்படி ஒரு உபத்திரவங்கள் நேரிட்டாலும் கூட தேவனை குறித்து தேவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார். அப்போ இன்னைக்கு நாமெல்லாம் என்ன செய்யறோம்? நான் சம்பாதித்த காரு, நான் சம்பாதித்த வீடு, நான் சம்பாதித்த இந்த பொருள் அப்படின்னு நம்மளை மேன்மை பாராட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தது யார் தான்? தேவன் தான். பவுல் கூட இதை குறித்து ஒரு அருமையான ஒரு மேற்கோள் காட்டக்கூடியதை கூட நாம் பார்க்க முடியும். அதை கூட நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். அது நீங்க நன்றாக, அன்றியும் யாருங்க அது? உங்களை என்னையும் விசேஷத்தினாக்கும்படி செய்தவர் யார்? சொல்லுங்க பாப்போம். யாரு? தேவன் தான். உங்களையும் நம்மையும் விசேஷத்தினா ஆக்கும்படி செய்தவர் யாரு? தேவன் தான். அப்ப அடுத்தது பாருங்க, உனக்கு நீங்க புள்ள வாச முடியுங்க ஐயா. நீ பெற்றுக்கொண்டவனானால் கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, போதுமானது. இல்ல பாக்குறோம், பெற்றுக்கொண்டாயானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல இப்படியெல்லாம் வருது. என்ன பிரதர் இதுல அர்த்தம்? ஒன்றும் புரியலையே அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம் இல்லையா? ஆனால் அதிலே நம் முக்கியமாக தேவனை குறித்து தேவனுடைய நாமத்தை அதில் பயன்படுத்தி அதை வாசிக்கும் பொழுது அதனுடைய பொருள் மிகவும் சரியான பதத்தில் வந்து அமையும். அதாவது பெற்றுக்கொண்டால் பெற்றுக்கொள்ளாதவன், பெற்றுன்னு வருது இல்லையா? அதுக்கு முன்னாடி தேவன் என்கிற அந்த சொல்லை, தேவனை பயன்படுத்தி வாசித்து பாருங்கள். இப்பொழுது வாசிங்கள், அதை நிறுத்தி நிதானமாக. நீ தேவனால், அதை வாசிங்க பிரதர். நீ நீ தேவனால் பெற்றுக்கொண்ட, அப்படி புரிஞ்சு நீங்க வாசிங்கள நம்ம படித்தோம் என்றால் மிகவும் சரியான பொருள் அதிலே நமக்கு விளங்கும். நாம் பெற்றுக்கொண்டது தேவனால் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்டோம், தேவனால் பெற்றுக்கொண்டோமானால் நாம் தேவனால் பெற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. என்னாலதான் இதெல்லாம் கிடைச்சது என்று நாம் மேன்மை பாராட்டக்கூடாது என்கிற அந்த பதத்தில் தான் அந்த வசனத்தை பவுல் அவர்கள் கையாளக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த முதலாம் அதிகாரம் இப்ப முடிந்தது இல்லையா? இப்ப அடுத்தும் பாருங்க, அவருக்கு நடக்கக்கூடிய அந்த சோதனையை பாருங்க. 2ஆம் அதிகாரம், யோபினுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வரை உள்ள வசனங்களை பார்க்கிறோம். மீண்டும் ஒரு அழிவை, பேரழிவை யோபுக்கு நேரிடக்கூடியதை பார்க்க முடிகிறது. மீண்டும் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி, அதேதான், அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? பாருங்க, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமான மனுஷனை அவனைப் போல ஒருவனும் இல்லை, முகாந்திரம் இல்லாமல் நிர்மூலமாக்கும்படி ஏவின போதிலும் இன்னும் பாருங்க தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாய் இருக்கிறான் என்றார். பாருங்க, தேவன் பாருங்க 3 இடத்துல அந்த வசனத்தை பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ இவர்களை சொல்வது காரணம் என்னவென்றால் யோபுனுடைய தேவபக்தி, உறுதியான தேவபக்தியும்
தேவன் மீது உறுதியான நம்பிக்கையும் கொண்டவராக அவர் இருந்தார். அப்போ திரும்பியும் சாத்தான் என்ன சொல்றான்? சாத்தான் கர்த்தருக்கு பிரியத்துவமாக தோலுக்கு பதிலாக தோலையும் ஆ தன் ஜீவனுக்கு பதிலாக ஆ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆ மனுஷன் ஆ கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் மாம்சத்தையும் தொடுவீரானால் தொடுவீரான எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்போது அவன் உமது முகத்துக்கு எதிரே உமது முகத்துக்கு எதிரே உம்மை குஷிக்கானோ பாரும். பாருங்க, இப்படி ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சரிவு, அடுத்தது இப்பொழுது தன்னுடைய சரீரத்திலேயே அந்த வியாதியை வரும்படி பிசாசானவன் செய்யக்கூடியதை பார்க்க முடிகிறது. அது கேட்டுக்கொள்கிறான்.